அங்கு வண்ணாமாலை கதிரோன் வந்து என் தாயை வளர்ப்பமாயன் இந்த தெய்வீக சபையில அமர்ந்திருக்கும் குருப்பெரியர் எல்லாம் காணும் விட்டாரு. என்னுடைய மனைவி கேட்கிறாரோ இல்லையோ அனைவரும் அறிய மறுட்டாது. என்னுடைய பிறப்பினுடைய சரித்திரத்தை ஆதி அந்தத்தோடு புரட்டுகிறேன். அப்படியாகட்டும். சூரசேனம் என்று சொல்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டை ஆண்டு வருகின்ற சூரசேன மன்னன். சூரசேன மன்னனுக்கு 3 பெண்பாவை ஒரு ஆடவன் 4 மக்கள் உள்ளது. குந்தல நாட்டை ஆண்டு வருகிற குந்திபோஜ மன்னனுக்கு திருமணம் ஆகி அன்னவருக்கும் மனைவிக்கும் புத்திரமாயும் கிடையாது. இப்படி சில நாளாக வாழ்ந்து வருகிறார்கள். குந்திபோஜ மன்னனும் சூரசேன மகாராஜனும் ஒருவருக்கொருவர் நட்புக்குரியவர்கள். ஆமாம். அப்படி வாழ்ந்து வரும் நாளில் ஒரு நாள் என்ற சமயம் குந்திபோஜ மன்னன் யோசிக்கிறார். நமக்கு வாரிசு என்பது கிடையாது. நம்முடைய நாட்டுக்கு அடுத்தபடியாக வாரிசு இல்லையே. அப்படி என்று யோசித்து நம்முடைய நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறார் சூரசேனன். அவரிடத்திலே 4 மக்கள் இருக்கிறது. ஏதாயும் ஒரு குழந்தை பெற்று வந்து வளர்த்து ஆளாக்கி நம்முடைய ஆட்சி பீடத்துக்குரியவராக நியமித்துக் கொள்ளலாம். அப்படி என்று இந்த குந்திபோஜ மன்னனாகப்பட்டவர் சூரசேன ராஜனை அணுகினார். வாருமையா நட்புக்குரிய நண்பா, வாருமையா என்று அழைத்து உபச்சாரம் செய்து திடீரென்று என்னை காண்பிட்டாக வந்திருக்கிறாயா, யாது காரணம்? ஏன் நண்பா, எனக்கும் என் மனைவிக்கு திருமணமாகி புத்திபாயம் கிடையாது. உன்னிடத்திலே இருக்கும் குழந்தை ஏதாயும் ஒரு தந்தார் நான் எடுத்து சென்று வளர்த்து ஆளாக்கி என்னுடைய ஆட்சி பீடத்துக்குரியவராக நியமித்துக் கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் நட்புக்கு இலக்கணமே அல்ல. சரி என்று சூரசேன மகாராஜன் சுரதை என்று சொல்கின்ற ஒரு பெண் குழந்தை தந்தார். அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு குந்திபோஜ மன்னன் நாட்டை அடைந்தார். நாளொரு மேனி பொழுதொரு உணவாக வளர்த்து வருகிறார் அந்த குழந்தையை. அந்த குழந்தைக்கு என்ன பெயர் சுட்டுகிறார் தெரியுமா? என்ன பெயர்? இந்த நாட்டினுடைய குந்தல நாட்டினுடைய பெயர் விளங்கட்டும் என்று குந்தம்மா என்று பெயர் சுட்டி வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வரும் நாளில் அந்த தூர்வாசராகப்பட்டவர் குந்தல நாட்டு வழியாக வருகிறார். வரும்போது ஒரு இடத்திலே நின்று யோசிக்கிறார். நாம் எத்தனையோ நாடு சென்றோம். நீர்வளம் நிலவளம் பொருந்திய நாடா இருக்கிறது. பல நதிகளெல்லாம் சங்கமித்து ஓடுகின்ற நாடா இருக்கு. பசுமை நிறைந்த நாடே. இந்த நாட்டிலே சில காலம் தவம் ஏற்றலாம். அப்படி என்று துர்வாசராகப்பட்டவர் குந்தல நாட்டு ராஜவேட்டைக்கு புறப்பட்டார். குந்திபோஜ மன்னன் வாரமையா தவரிஷி என்று அழைத்து அமரச் செய்து, ஐயா தவரிஷி, திடீரென்று என்னுடைய ராஜவேட்டைக்கு வந்த காரணம் என்னவோ? ஏ மன்னா, உன் நாட்டிலே சில காலம் தவம் ஏற்ற போகிறேன். அப்படியா? தங்களுடைய விருப்பம் சுவாமி. அப்படி நான் தவம் ஏற்ற வேண்டும் என்றால் எனக்கு பணிவிடைக்கு ஒரு ஆள் தேவை என்று கேட்டாரா? ஐயா, எனக்கு என் மனைவிக்கு திருமணமாகி புத்திரமாயும் கிடையாது. அதுவும் நான் ஒரு வளர்ப்பு மகளை வளர்த்து வருகிறேன். பெண்ணா பிறந்தவள். ஏ மன்னா, அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எனக்கு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எனக்கு பணிவிட வேலைக்கு ஆள் தேவை என்று கேட்டாரா? இல்லை என்று சொன்னார். அவர் என்ன சாபத்தை அழித்து விடுவாரோ என்று அம்மா குந்தம்மா இந்த முனிவர் பின்னாடி சென்று பயபக்தியோடு பணிவிட வேலை செய்ய வேண்டும் என்று அனுப்பினாரா? அந்த குழந்தையை அழைத்துக் கொண்டு தூர்வாசராகப்பட்டவர் காலை கடனை முடித்துவிட்டு நிச்சயில வந்து அமர வருகிறார் என்றால் அந்த பூஜைக்கு என்ன பொருள் தேவை அனைத்தை கொண்டு வைத்து விட்டு கை கட்டி வாய்ப்பு தட்டி ஒருபுறமா நிற்பாராம். இப்படியே சில நாட்களானது. அந்த குழந்தைக்கு 9 வயது சிறுமியாகிவிட்டார். துர்வாசனர் யோசிக்கிறார்,
இனிமேல் நாம் தவம் செய்தால் ஏய், நம் தவத்துக்கு ஏதாவது ஒரு விண்ணம் ஏற்பட்டுவிடும். ஆமா. அப்படி என்று ஏய், அம்மா குந்தம்மா ஏய், என் அருகிலே வா. வா. சொல்லுங்கள் சுவாமி. ஏய், எனக்கு பணிவிட வேலை செய்தவரெல்லாம் சாபத்தை பெற்றாரே தவிர ஏய், சேமத்தை கண்டது கிடையாது. கிடையாது. நான் தவத்தை கலைத்து விட்டு புறப்பட போகிறேன். ஏய், என்னிடத்திலே பொருள் பெற வேண்டும் என்றால் கேளம்மா என்றாராம். ஏய், ஐயா, ஏய், உன்னிடத்திலே எதை கேட்பது, ஏய், எதை பெறுவது, ஏய், எனக்கு விவரம் போராது. போராது. அப்படியா? ஏய், சரி என்று ஞானத்தால் அறிந்து பார்க்கிறார் துர்வாசன். ஏய், இந்த குழந்தை கன்னிப்பருவம் நீங்கி மங்கைப்பருவம் அடைந்து விட்டார். என்னது? கணவனோடு வாழ்க்கை செய்யும் போது ஏய், புத்திரவாயும் ஏற்படாது. ஏய், அப்படி என்று யோசித்து ஏய், 5 மந்திரம் தந்தாராம். தந்தார். என்னென்ன மந்திரம் தெரியுமா? என்ன மந்திரம்? சூரியவஸ்த மந்திரம், 1, யமவஸ்த மந்திரம், 2, வாழ்வஸ்த மந்திரம், 3, தேவ இந்திரவஸ்த மந்திரம், 4, அஷ்டமி தேவருடைய மந்திரம். 5. 5 மந்திரத்தை தந்தார். ஏய், இதை பெற்றுக்கொண்டு ஏய், குழந்தையாகப்பட்டவள் சைலண்ட் உட்காருமா. என்ன? கிரகம் திரும்பினால் ஏய், துர்வாசரோ தவத்தை கலைத்துவிட்டு மறுபடியும் தவம் ஏற்று சென்று விட்டார். ஏய், ஒரு நாள் இந்த சமயம் ஏய், இந்த குழந்தையாகப்பட்டவள் ஏய், அதிகாலையிலே கண் விழித்தார். ஏய், நாம் நதிக்கரைக்கு சென்று ஜலம் கொண்டு வரலாம். ஏய், அப்படி அந்த தங்க குடத்தை இடுப்பிலே ஏந்தி கொண்டு ஏய், நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏய், இதற்கு முன்பதாக ஒரு சரித்திரம். ஏய், தானாசூரன் தானாசூரன் என்று சொல்கின்ற அரக்கன் அரக்கன். தேவர்களையும் முனிவர்களையும் வாட்டி வதம் செய்கிறான். ஏய், என்ன காரணம்? ஏய், இந்த உலகிலே தெய்வம் என்று நம்மைதான் வணங்க வேண்டும், ஏய், மற்றவரை வணங்கக்கூடாது. ஏய், அப்படி என்று ஏய், இந்த தானாசூரனாகப்பட்டவன் ஏய், அதிகாலையிலே கண் விழித்தான். தன்னுடைய மாளிகை விட்டு வெளியேறினான். ஏய், வெளியேறிய உடனே ஏய், தானாசுரனுடைய மனைவியாகப்பட்டவள் கௌரி பூஜை மேல் கொண்டு வருகிறாள். ஏய், கௌரி பூஜை ஏன் செய்கிறான் தெரியுமா? எதற்காக? கட்டிய கணவன் நல்லவனோ கெட்டவனோ ஏய், அவன் சீரும் சிறப்பாடு இருக்க வேண்டும். ஏய், நம்முடைய மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும். ஏய், அப்படி என்று ஏய், தானாசுரனுடைய மனைவி ஏய், கௌரி பூஜை மேல் கொண்டு வருகிறாள். ஏய், அதிகாலையிலே கண் வைத்து மாளிகை விட்டு வெளியேறியவன் ஏய், தன்னுடைய மாளிகை நோக்கி வருகிறான். தானாசுரன், வாருங்க சுவாமி, ஏய், அமருங்க. அமருங்கள். கணவனை அமரச் செய்து ஏய், இரு மலர் எடுத்து இரு செவியில் வச்சிட்டு, ஏய், சுவாமி என்னை வாழ்த்துங்க. வாழ்த்துங்கள். தாராசுரன் வாழ்த்தினான். ஏய், தாராசுரனுடைய மனைவியாகப்பட்டவள் கட்டிய கணவனுடைய முகத்தை கண்டார். ஏய், ஏ பெண்ணே, ஏய், என்னுடைய முகத்தை காண்கிறாய், என்ன காரணம்? காரணம்? ஐயா, ஏய், உன்னை பார்த்தால் 1000 கலச குண்டல பொருத்தியவன் போல் இருக்கிறது. இருக்கிறது. இதைதான் சொன்னா தாராசுரனுடைய மனைவி. ஏய், அந்த தாராசுரன் 1000 கலச குண்டல பெற்றிருப்பது உண்மை. ஏய், அவனுடைய கண்களுக்கு மட்டும்தான் தென்படுமே தவிர ஏய், மற்றவர் காண முடியாது. காண முடியாது. இவன் என்ன செய்கிறான்? ஏய், கட்டிய மனைவி என்று பாராமல் படிக்கு. ஏய், ஏ பெண்ணே, ஏய், எவனுக்கு 1000 கலச கொண்டு இருக்கோ ஏய், அண்ணவனை நீ காயத்து வருகிறாய் என்று ஏய், கட்டிய மனைவி என்று பாராமல் படிக்கு வாட்டி வதம் செய்கிறானோ. ஏய், அந்த வழியாக ஏய், நாரதன் புறப்பட்டு வருகிறான். ஏய், ஏண்டா தானாசுரா, ஏய், தன்னுடைய மனைவி சொன்னதனாலே பெண்ணா பிறந்தவளை இப்படி சித்திரவதை செய்கிறாயே, ஏய், உடைய அத்துருமைக்கெல்லாம் உடைய எல்லை கிடையாதா? கிடையாதா? அப்படியா? ஏய், வாடா நாரதா என்று ஏய், அசுரா ஏய், உடைய அக்குறுமைக்கெல்லாம் முடிவு கட்டி விட்டா. யார் அவன்? ஏய், அதோப்பா ஸ்ரீமன் நாராயண சைலே, அதோப்பா ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி, ஏய், நரன் நாராயணாக அவதாரம் தாங்கி தாங்கி நாராயணன் தவம் செய்ய செய்ய நரன் யுத்தத்துக்கு வருகிறார். வருகிறார். என்னை எதிர்ப்பதா? அப்படி அந்த தாராசுரனாகப்பட்டவன் எதிர்த்து ஓடினான். ஏய், ஓடிய உடனே ஏய், அந்த நேரம் ஏய், நாராயணன் தவம் செய்ய செய்ய நரன் உத்தம், ஏய், நரன் தவம் செய்ய நாராயண உத்தம். யுத்தம். இப்படி உத்தமும் தவமும் புரிந்து ஏய், அந்த தாராசுரனுக்கு 1000 கலச குண்டலம், ஏய், 999 கலச குண்டலத்தை அறுப்படை செய்து விட்டாங்க. ஏய், இருப்பது ஒன்று. ஒன்று. இந்த ஒரு கலச குண்டலம் அறுப்படையானால் ஏய், நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் என்று தாராசுரனாக விட்டவன் ஏய், கிழக்கு திசையை நோக்கி ஓடினான். ஏய், அந்த நேரம் சூரிய பகவான் பகவான். உதயமாய் கொண்டு வருகிறார். ஏய், ஏ சூரிய பகவானே, ஏய், எனக்கு அபயம், அபயம். என்னை காப்பாத்து. ஏய், அப்படி அந்த சூரிய பகவானுடைய பாதத்தை பற்றி கொண்டான் தானாசுரன். ஏய், ஏ தானாசுரா, ஏய், உனக்கு அபயஸ்தானம் தந்தேன், ஏய், எழுந்திரா என்று எழுப்பிவிட்டு பார்த்தால் ஏய், ஆண்டவன் யுத்தத்துக்கு வருகிறார். வருகிறார். ஹாடா பாவி, உன் மீது ஆண்டவன் யுத்தத்துக்கு வருவது தெரியாமல் படிக்கு. ஏய், உனக்கு அபயஸ்தானம் தந்து விட்டேனே, ஏய், ஆண்டவனுடைய அருகில் வராமன்னமே என்ன செய்யலாம் என்று யோசித்து யோசித்து, அந்த தாராசுரனை ஒரு நெல்லிக்கனி ஆக்கி ஏய், உள்ளங்கரத்திலே பதுக்கி அதுக்கு, ஆண்டவன் அருகில் வராமன்னமே ஏய், அந்த தாராசுரனை நெல்லிக்கனி ஆக்கியிருக்கார் அல்லவா, ஏய், உள்ளத்திலே விழுங்கி விட்டாரா? சைலே நாம பேசுறீங்க. விழுங்கி விட்டாராம். ஏய், ஆண்டவன் புறப்பட்டு வந்தார். ஏய், ஏ சூரிய பகவானே, ஏய், இந்த வழியாக தாராசுரம் வந்தான பார்த்தீரா? ஏய், நான் பார்க்கவே இல்லை என்று போய் சொல்லி விட்டாரா? ஏய், அதோடு ஆண்டவர் சென்று விட்டார். சென்ற பொழுது உடனே ஏய்,
இந்த தாராசுரனாகப்பட்டவன் சூரிய பகவானுடைய கர்ப்பத்தில் இருக்கிறார். இந்த சிறுமி நதி ஜலத்துக்கு சென்றால் அல்லவா, மேற்கு முகத்தோடு ஓடுகின்ற நதியிலே ஜலத்தை மூழ்கிறார். அந்த நேரம் கிழக்கு திசையிலே சூரிய பகவான் உதயமாகி வருகிறார். அந்த ஜலிஜலிப்பாகப்பட்டது அந்த ஜலத்திலே தக தகவென்று ஜலிக்கிறதா. இந்த ஜலிஜலிப்பு எங்கிருந்து வருகிறது என்று திரும்பி பார்த்தால் சிறுமி கிழக்கு திசையிலே சூரிய பகவான். இன்னவர் நம்முடைய அருகில் வந்தால் எவ்வளவு உன்னிதமா இருக்கும் அப்படி என்று யோசித்து அந்த தூர்வாசர் தந்த சூரியவஸ்த மந்திரத்தை உச்சரித்தால் நேராக சூரியனை போய் அடைந்தது. சூரியனை அதை கண்டார். இதோ தூர்வாசருடைய மந்திரம் நாம் புறாத்து போகாமல் நின்றால் நமக்கு சாபம் உண்டு கொள்ளுமே அப்படி என்று எவர்ண உருவம் 16 வயதுள்ள மகனாக உருவத்தை மாற்றி அந்த சிறுமி இருக்கின்ற நதிக்கிற திடலையா பெண்ணை என்னை அழைத்த காரணம் என்ன? ஐயா, துர்வாசருடைய மந்திரம் இதை பரிசித்து பார்த்தேனே தவிர வேற ஒன்று வரிய. அப்படியா? இந்த புலாத்து வந்து நான் சும்மா பார்க்கப்படாது, உன்னை சேர வேண்டும் வா என்று அழைத்தாராம். அந்த நேரம் சிறுமியாக விட்டவள் கதறி நின்றாராம். என்ன காரணம் என்றால், நான் சின்னஞ்சிறியவா இருக்கேன், என்னை சேர வேண்டும் என்று அழைக்கிறாயே, இது தர்மமா நீதியா என்று கதறினாராம். அப்படியா? சூரிய பகவான் யோசித்து நதியிலே ஓடுகின்ற ஜலத்தை அள்ளி தெளித்தாராம். 16 வயதுள்ள மண்டையாக மாறினாராம் குந்தம்மா. மாறிய உடனே ஏ பெண்ணை பெண்ண சொல்கிறாய், பட்டம் பகலா இருக்கு, வெட்ட வெளிச்சமா இருக்கு, என்னை நீ எப்படி சேர முடியும் என்று சொல்ல. ஓ அப்படியா? சூரிய பகவான் இதை யோசித்து என்ன செய்தார், பக்கத்தில் இருக்கும் நபர் காணாவண்ணம் மூடுமணி உண்டாக்கி விட்டாராம். மூடுமணி உண்டாக்கிய பிறகு ஏய் பெண்ண சொல்கிறாய், பெண்ணே தங்களுடைய விருப்பம் அப்படி என்று சொல்ல அந்த நதிக்கர திடலிலே என் தாயார் குந்தம்மா தேவியை சூரிய பகவான் சேர்ந்தாரா. தங்காமல் படிக்கு 3 நாளைக்குள் அந்த நதிக்கரையில நாம் பிறந்தவுடனே சூரிய பகவான் புறப்படுவதற்காக 2 அடி எடுத்து வைத்தாராம். என் தாயார் மைய குந்தம்மா தேவி உயிரத்தோடு இருக்கின்ற குழந்தை என்னை இப்படி ஏந்தி கொண்டு சூரிய பகவானுடைய பாதத்தை பற்றி கொண்டாள். ஐயா, நான் கன்னியாக இருந்தேன், மங்கையாக செய்து இந்த நதிக்கரையிலே என் கரத்திலே ஒரு குழந்தை தந்துவிட்டு புறப்படுகிறாயே, நீதியா நேர்மையா என்று கேள்வி. என் பெண்ணே கலங்காதி, இதோ என்னுடைய மாய சக்தினாலே பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியை உண்டாக்கினேன், இதோ வருகிறது பார் என்று வரவழைத்தார். அதன் பிறகு நீ அணிந்திருக்கும் சேலை முந்தாடி ஒரு முழம் கிடைத்து அந்த பெட்டியில் வைத்து இந்த குழந்தையும் அந்த பேழை நிறுத்தக்கூடிய பெட்டியில் வைத்து இது ஓடுகிற நதியாகப்பட்டது, இந்த நதியில விட்டுவிடு, இது எங்கு சென்று அடைகிறது என்று நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று மறுமுறை புறப்படுவதற்காக சென்றாராம். அந்த நேரம் கதறி நின்றாராம். பெண்ணே, கதற வேண்டிய காரணம் என்ன? நான் கன்னியாக இருந்தேனே, மங்கையாக நிற்கிறேனே என்று சொல்ல மறுபடியும் ஓடுகின்ற ஜலத்தை அள்ளி தெளித்தார். உன் போலவே 9 வயது சிறுமியாக நின்றாராம். சூரிய பகவான் புறப்பட்டு விட்டார். என் தாயார் விளங்கியவள் அந்த நதிக்கர திடலில் அமர்ந்து, மகனே இந்த நேரத்தில் கன்னி வயதிலே தவறு செய்து விட்டேனடா கண்ணி என்று என் கன்னத்திலே முத்தமிட்டு என் ஸ்தனத்தோடு பால் தராமல் வடிக்கு விட்டு விடுகிறேனே மகனே மகனே என்று கத்தி கதறி ஓடுகின்ற நதியிலே விட்டு விட்டாரா. ஓடுகின்ற ரயிலை விட்ட பொழுது கங்காதேவியாக விட்டவள் என்னை தாளாட்டி கொண்டே செல்கிறார். அந்த நதியாகப்பட்டது அஸ்தாபுரம் கரையோரம் ஓடுகிறது. அஸ்தாபுரத்தில் ஏந்தர் திருநாட்டம் ஐவர் இரு விடியிருந்து பார்வையற்றவர் ஒரு நாள் தவறாமல் படிக்கி ராதையில் நிறுத்தக்கூடிய தேர் ஓட்டி அரசரை ரதத்தில் ஏற்றி வந்து அமரச் செய்து ஆற்றிலே கொண்டு வந்து குளப்பாட்டி அரண்மனை சேர்ப்பது வழக்கம். அந்த ஆற்றங்கரை மேட்டிலே ரதமாக விட்டது வருகிறது. அரசே, என்னடா தேர்வட்டி, இந்த ஆற்றிலே ஒரு தங்கப்பெட்டி வருகிறது. பேராசை பிடித்த திருநேட்ட மன்னன் தங்கப்பெட்டியா இருந்தால் எனது, அந்த பெட்டிக்குள் என்ன பொருள் இருந்தாலும் உனது. அப்படியா? சரியென்று தேர்வாட்டியாகப்பட்ட ரதத்தை நிறுத்தினான். ஆற்றிலே இறங்கி அந்த பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியை கொண்டு வந்து மேட்டி மீதில் வைக்க ஏன் பேராசை பிடித்த மன்னனாகப்பட்ட எங்கே தங்கப்பெட்டி என்று சொல்லி பார்க்க திருநாட்டுடைய கரம் பட்டதும் தங்கப்பெட்டி படீரென்று திறந்தது. அரசே, என்னடா தேர்வோட்டி, இந்த பெட்டிக்குள்ள அழகான ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அப்படியா?
உன்னுடைய மனைவி ராதைக்கு உனக்கும் திருமணமாகி கிடையாது அல்லவா? இந்த குழந்தை எடுத்து சென்ற வளர்த்து நீ இதை வளர்த்துக்கொள். இந்த தங்கப்பெட்டியை கொண்டு வந்து அரண்மனை சேர் என்று சொல்ல அரசனுடைய வார்த்தை பிரகாரம் அரசனையும் தங்கப்பெட்டியும் கொண்டு சென்று அரண்மனையை சேர்த்து விட்டு நான் குழந்தையாக இருந்து என்னை தூக்கி சென்று தேரோட்டி மனைவியும் நாலொரு மேனி பொழுது ஒண்ணமாக வளர்த்து வருகிறார்கள். ஒரு நாள் சமயம் தேரோட்டி சொல்லுமையா அரசு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு குழந்தையை தூக்கி சென்றாய். அந்த குழந்தை எப்படி இருக்கிறார்? ஐயா, உன்னுடைய அருளால் கிடைத்த குழந்தை இதை கொண்டு வருகிறேன் என்ன தேரோட்டியாகப்பட்டவன் குழந்தையாக இருந்த என்னை கொண்டு வர தன்னுடைய கிரகத்துக்கு சென்றான். இந்த திருநாட்ட மகிமனோ போஜன சாலைக்கு சென்றார். இன்னவருக்கு ஒரு முனிவரால் ஏற்பட்ட சாபம், வேற்பலா ரிஷியால் ஏற்பட்ட சாபம். ஒருபடி சாதம் உட்கொண்டால் மறுபடி சாதம் புழுவாக போக வேண்டும் என்று 32 வெங்காயத்தை பரப்பி ஒருபடி சாதத்தை உட்கொள்கிறார். தேரோட்டியாகப்பட்டவர் என்ன குழந்தையாக இருந்து கொண்டு வந்து வாயிற்படியில் விட நான் 4 கால்களாக தவழ்ந்து அந்த களத்தை தொட்டவுடனே புழுவாக மாறியதெல்லாம் சாதமாக நின்றதாம். அரசே, என்னடா தேரோட்டி, ஒருபடி சாதம் உட்கொண்டு மறுபடி சாதம் புழுவாக மாறியது. இந்த குழந்தை இந்த களத்தை இருந்து தொட்டான், புழுவாக மாறியதெல்லாம் சாதமாக நின்றது. அப்படியா? என்னடா பெயர் சுட்டி இருக்க? ஐயா, உன்னுடைய அருளால் கிடைத்த குழந்தை, நான் இன்னும் பெயர் சுட்டியது கிடையாது என்று திருநாட்ட மன்னனும் இந்த தேரோட்டியும் ஒருவருக்கு ஒருவர் இந்த போஜன மண்டபத்திலே வாவாத்தையாடும் நேரத்தில் மேலே அசதி இருக்கிறது. திருநாட்ட மன்னனே, உனக்கு கலப்புழுவை நீக்கினான், காதிலே குண்டலம் மார்பிலே கவசம், இன்னவனுக்கு கண்ணே மாலா அடி சக்காதீரவ எனது தந்தை அடி சக்காதீரவ எனது தந்தை அஞ்சதிகளும் ஜென்மாதா குந்தி தங்கமே தருமறைவர் தம்பி மாறங்கவே மகன் என்று வளர்த்தான் கண்ணே. கிழக்கு திசையிலே உதயமாய்க் கொண்டிருக்கிறாரே கதிரோன் ஆதவன் பருதி, அந்த தர்ம தேவனா விளங்கியவர் சூரிய பகவான் என்னுடைய தந்தை. என்னை பெற்றெடுத்த என் தாய் குந்தம்மா தேவி, ஆற்றிலே கண்டெடுத்தவன் தேரோட்டி, பெருமையோடு வளர்த்து ஆளாக்கியவர் என் பெரிய தந்தை திருநட்டம். இவர் தங்கத்துக்கு ஒப்பானவர் பஞ்சப்பாண்டவர் ஐவரும் என்னுடைய தம்பிமார்கள். நீ என்னுடைய மனைவி, நான் உடைய கணவன். மேற்கொண்டு கருத்து என்ன? என்ன தோட்டக்கிட்ட வீட்டுக்கு போனா சட்டி பானெல்லாம் வாங்கி போடும். ராஜா தான்டா. இது முன்ன கோஜா வந்தாரு
என் சாமின்னா என் சாமி தான். பாடுமால் போகும்போது பாடுமால் கட்டணமா பேசுறேன். பாடுமால் கட்டி 4 பெட்டிக்கு போனால போயா சாமி என்னை விட்டு புரிய சாமி இருக்கு. டேய் போடா. என் ராஜா. ஏய் தொடாதடி. ஏய் தொடாதடி. அப்படி கேளு. அப்படி கேளுன்னா நீ சொல்லி என் மனைவி யாரு உம்மடடியா என் மனைவி எனக்கு உரிமையானவ. ஆமா வெட்டால வைஷாலும் என் மனைவிடா. நான் வேசி என்ன துணி சும்மா கொடுக்கணும் எனக்கு பா ஏய் ஓடா போடா. போடா. நாங்க எப்படின்னா போறேன். இனிமேல் தானே ஆரம்பம். என் ராஜா. என்ன என் சாமி. ஐயோ ஏன் அவ்வளவு வெக்கப்படுற? அது என்னமோ இவ்வளவு நாளா எதை பத்தி இல்லையே. டேய் சரவணே. ஏன்டி என் துறை பாடுறா. ஏய், என்னது சரி வரட்டா என்னது வரட்டான்ற? நான் வரமா எங்க போற? ஒண்ணுக்கு நான் என்னத்துக்கு என்னது நான் என்னத்துக்குன்றேன் நான் வரட்டான்றேன். என்னடா ஓ அவர் வந்துட்டாரு நான் என்னத்துக்கு இது வந்து என்ன தெரியுது, இதுக்கு முன்னால அவளை இவன் வச்சது மாதிரியா இருக்குது. அப்ப நான் வந்துட்டு பிறகு அவர் வந்துட்டாரு நான் என்ன அர்த்தம்? ஒரு சந்தேகப்படுற கம்யூனிட்டி அந்த அவளை வச்சுக்கணும் வாய் வேணாடா. இல்ல மகாராஜா ஏய் நீ இல்லாதப்ப நம்ம நான் இருந்தேன் நீ பாரு அங்கேயே போய் சேர்றான். சோறு போட்டு விடா உனக்கவா. நான் தோகத்து கொடுக்காதப்பா ஓடா ராஜா ராஜா கம்யூனிட்டி ஏமா என்ன வரட்டுமாமா அட மறுபடியும் பாடுறா. ஏய் டேய் கம்யூனிட்டி என்ன போடா போடா. இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு ஏய் போடா உங்க அறம் தரிக்க போடா. ஏ ராஜா ஏய் என்ன ராஜா கூப்பிடாத. டேய் கம்யூனிட்டி டேய் கர்மா இப்படி பேர் எடுக்க போறியா? அது எனக்கு பேர். ஏய் சின்ன பையன் எந்த மனைவி ஆ. ஐயா நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கட்டிய கணவரை பார்த்து வாடா போடான்னு ஏசுவாளா? இப்பதான் ஆஹா ஏசுவாளா? என்ன மனைவாதி ஏசுவாளா? அப்படி பேசுவாளா? எத்தனை மாத்தா பாருவா இது போல எந்த மனைவினா பேசுவாளாண்டி. ஆமா அப்படியா என்ன பார்த்து நீ வாடான்னு கேளு போடான்னு கேளு இப்படியே ஒரு ஆம்படியா சொல்லி கொடுப்பான். பேசி முடிச்சுட்டியா? முடிச்சுல நான் வேடிக்காரமாக அப்புறம் பட்டா இல்லாதவன் புறம்போக்கு அப்புறம் வேற என்ன சொன்னி பட்டா இல்லையா ரேஷன் கார்டு போற போகம் ஏரி வேலை இல்லையா அப்புறம் டிவி இல்லையா கேஸ் இல்லையா உண்டு ஆதார் கார்டு இல்லையா சொல்றா ஒண்ணு ஒண்ணு விட்டு படிச்சுக்கணும் மாடா. சக்கராத்தி இல்லையா தப்புன்னு காண்டி எடுத்துற நீமா யாரு நீதான் நிலம் பத்தாதுண்ணா. அது சொல்ல உன் மனத்துல நீங்க தெரியும் காண்டி எடுத்துற நீமா யாரு ஆதார் கார்டு உனக்கு ஆதாரட்டா ஆதார் கார்டு இருக்குதா வாங்க போய் மாட்டீங்களா? பிரியா குத்தவங்க பிரியா குத்தவங்க டிவி குத்தவங்க நீ கணக்குல இல்லாத ஆளும் டிவியா டீயாடா டிவி குத்தாங்களா பிரியா கொடு. மோடி கார்டுக்குதா ஒண்ணு இல்ல சக்கராட்டி இருக்குதா முதல்ல அடிச்சு வாரியா நீ அப்படியா வரும்போக்கு ஓ ஐயோ நானே உன் படம் கேடுதா நான் பார்த்துட்டு போடா படம் விட்டு இல்ல என்ன ஏய் மணி 9 ஆச்சுன்னா இப்பதான் தூங்க இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா படுத்துங்கடா. ஆடி 2 மணி படுங்க ஆச்சு 2 மணி விட்டு எப்ப பார்த்து விட்டுக்க படுங்க ஆச்சுட்டு நாங்க 4 ஆச்சு படுங்க முன்னால ஏய் 3 மணிக்கு பாண்டாடா ஏய் பல்லே கதனி பங்கு ராஜா ஆ தந்தானா பூசுங்கடி கமலாயையா வந்த
போயிருக்கிறான் நீ என்ன கஷ்டம் கணவன் மீது இருக்கின்ற ஆவலு இவ்வளவு நாளா இருந்தால பத்து பேர் இருக்கவா டேய் நாடு தேர்வா இது ஜென்ம தேர்த்து கீரி பாரு என்ன படுது ஏத்து போறா என்ன கீரி கம்பி கூடு என்னடா பண்ணலாம்ன்ற தாவா நீ எத்தனை பேர் நான் சொன்ன மாதிரி இருக்கறப்பா டேய் ராஜா அப்பசங்கு குங்குடல் உடையாரைய வச்ச என் தலையில பூ வச்சுக்கணும் பத்தி என்ன அந்த ரோடு கமலா மாதிரியா சொல்லுவான் எங்களாம் ரோடு கமலா காட்டியா பொண்ணிக்கும் வழி மாதிரி சுத்து வாழா ராவம் பகலும் ரோடு கமலான்ற வாடா நீ வாடா பூகாது பூவெல்லாம் சொன்னாங்க அப்புறம் என்னடாது பூகாது படக்கூடாது ஐயா தொத்து பாயா பொண்ணேடியா பட்டா பொண்ணேடியா என்ன இருக்குது நீ தேவையா எனக்கு பொண்ணேடியா போட்டு என்ன போட்டு ராஜா அரிமான என் கூந்தல் என்னைக்காவது மலச்சுடி நீ பாத்துக்கிறியா இந்த கூந்தல வச்சுக்கிட்டு தாண்டி என்ன மயங்குது பாட்டி தாண்டி கூந்தல வைக்க இந்த கூந்தல வச்சுக்கின்னு மரியா இது போன் பண்ணுவேன் இவன் எங்க மிளகாயாச்சு தூக்கி விடானு எப்படி இது ஆடிய ராஜா வளையலிட கைகள் ரெண்ட வைரத்தாரியை போல ஒரு கட்டிய கணவன் முன்பாக தன்னுடைய காலை தூக்கி காட்டுறான்னா என்ன அர்த்தம்? துணி தூக்காது யாரு மேல துணி தூக்குவாங்க? யாரு ஆம்பளை துணி தூக்குவாங்க. கட்டிய கணவனா இருந்தா எங்கிட்ட தூக்குவாங்க இல்ல ஆம்பளை என்ன பண்ணும்? என் செல்லவன் யாரு இவனா? அப்படியா? உன்னை எதிர்பார்த்ததே நேரத்தோடு வருவார். அண்ணவருக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதை நெருங்கி இருக்கு மகாராஜா. கொண்டாட்டி நீ அது போல வளர்த்து வச்சிருவோம். கொண்டாட்டி நீ நான் இல்ல மகாராஜா. மகாராஜா கொண்டாட்டி கொண்டாடி இது என் முன்னாடி இரு. என் முன்னாடி நான் போனோன்னு என்ன மரியாதை தெரியுமா? நீ மாலங்க குறிக்காத நீ நீ பண்ணி வச்சிர அது போல பரபடுற. ஓ என் முன்னாடி சபையில் வந்து சொல்லியா? எனக்கு சின்னவனா இருந்தாலும் தெய்வத்துக்கு ஒப்பானது. அத்தை வச்சு அந்த போட்டா வச்சு சொல்லு சொல்லு மகாராஜா. என் மனைவி என்ன கேட்டேன்? கால தூக்கி ஆம்பியா கைகள் ரெண்டு வைரத்தடி போராச்சு. மோந்திரம் இடம் விரலுக்கு மோந்திரம் விட்டாரியே. இது வரைக்கும் அவ சொல்லியிருப்பாளா? இது வரைக்கும்
ஏய் பையா ஏய் காமகார பையா டேய் பாத்துக்கிறியா இல்லையா நான் 100 டேய் யாரா தப்பாதே பேர் சொல்றதுக்கு யார் சொல்றாரு என் பேர் சொல்றதுக்கு புள்ள இருக்கறான்னா ஒரு நடிகை வந்துட்டா அவனை எப்படி நீ பாதுகாக்கணும் ஐயோ எப்படி பாதுகாக்கணும் என்ன பாதுகாக்காது 2 லட்சம் புடிச்சு நான் பார்த்தேன் ஏண்டா இவன் வந்து 4 லட்சம் மாசம் பண்ணிட்டு போட்டான் யாரு தீபாவளி மத்திக்கிட்டு போக வேண்டியதானே யாரு எனக்கு தெரியாத அவன் சமாச்சாரம் அவன் துணி கட்டாக்கிறான் சட்டி டாயிரு அது மேல வேஷ்டி கட்டிங்கிறான் அதுக்கு மேல அங்க போய் ஏன்னா சொல்றது அங்க போய் எல்லாம் எடுத்து போய் வைனான்னு சொன்னேன் அந்த சமைச்சு இருக்கிறத அவனா தூக்கி போய் ஏமா வைக்கிட்டாங்க போடா போடா மன்னவா பிராணனதா மன்னவா பிராணனதா மதிமுகா பராமதா ఎవరి ఒప్పిండి இந்த பொன்னறிவியாக இன்னுமோ அடியால் செய்த ராஜா பெண் புத்தின்னு சொல்லுவாங்க இத்த உன்னை கத்துக்கிறீங்க மாட்டமா ஆம்பளைங்களை எத்தனை சொல்லி கொடுத்து என்ன மனுஷங்க பெண் புத்தி எங்கடி அப்படி ஒரு கட்டிய மனைவி தவறு செய்து விட்ட பிறகு ராஜா நான் செய்தது தவறு ஐயா என்னை மன்னிங்கள் ஐயா பாதத்தை பற்றிக் கொள்ளும்போது அந்த கணவன் அந்த பெண்ணை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அறியாத நேரத்தில் தெரியாத பிள்ளைகள் எத்தனையோ செய்திருக்கலாம் எனக்கு எதுவுமே தெரியாது பாத்தனாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால பட்டதாடி நானும் மாணிக்கம் பட்டதாடி ராமம் பகலம் அப்படி நான் தெரியாம செய்த பிள்ளைகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா உன்னை மன்னிப்பது கட்டிய மனைவி கடவுளுடைய பாயத்தை பற்றி கண்ட பொழுது பெண்ணா பிறந்தவளை ஆடவன் தொடுமதி அழகல்ல கண்ணியமாரா நீ எத்தனை தவறு செய்திருந்த இனிமேல் செய்யாத இனிமேல் மீட்டார முடியாது ஆகையினாலே நீ செய்த தவறெல்லாம் பொறுத்துக் கொண்டேன் மன்னித்துக் கொண்டேன் அடியான் கண்ணே ராஜா ஆமா
வருகிறோம். அந்த கதிரவன் உதயமாகும் என்பதால் அமர்கலம் போக வேண்டும். யார் மீது? யார் மீதா? ஆமா, அத பக்கம் தானே பாண்டவன் நடிப்பிருந்து 11 நாமதேயத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. ஆமா, அந்த அர்ஜுனுக்கும் எனக்கும் சண்டை. சண்டையா? ஆமா. பெண்ணா பிறந்த நான் என்ன செய்ய வேண்டும்? அடி கருணை வைத்தொரு வந்தையாடி உன்னுடைய மாதிரியா கணக்கம் இல்லாமல் அப்படி ராஜா, நான் தான் சென்று வரேங்க. கடகல பூமிக்கு அப்படி என்று பாபாத்தை ஆடிவிட்டது போதுமானது. நான் இன்று நல்வழி கூட்டி அனுப்ப பார்த்தான். ராஜா, தன்னால நமக்கு நின்ற ஜோடி ஒழுங்கா உட்காரு, புடி போடுங்க. தன்னால நமக்கு நின்ற ஜோடி அதான் பொறுக்க வேண்டுமோ? பொறுங்க. அது பொறுப்பை மாதிரி பிரியாணி செய்வதெல்லாம் செய்துவிட்டு நானா? என்ன நான் ஒட்ட நான் 9 ரவுண்டு வருவேன். ராஜா, அன்சாதி என் கோவை இதே கடிச்சு என்னோடு சேர்ந்து சொல்லல. உன் கோவை என்று சொல்லவில்லை, உதரை பிடித்து கடித்து உன்னை சேரணுமா? ஆமா ஏய், ராஜா, அடி சேரும் என்று இவனை அழைக்க இந்த ஒரு தாசிங்களுக்கு தான் நேர காலம் தெரிந்து கிடையாது. என்னது? அவன் கண்ணுல பட்டு ஆடவன் அவன் தாண்டி போயிட்டான்னு வச்சுக்க. ஆடடா விட்டுட்டுமே அவனை. அவன் கட்டி இன்னைக்கு வந்திருந்தான நம்ம கிட்ட மாட்டிருந்தானா, இருக்கத்தெல்லாம் கண்ட விட்டுக்கலாமே அப்படின்னவா. யாரு அப்படின்னவா? அந்த விலை மாதிரி தாசி போன்று நீ. நானே இந்த நேரம் என்கிட்ட அந்த பாவடியா நிக்கிற. ராஜா, அத்தாசி என்றாதி
பூலோகத்துல உத்தமியாக இருந்தவர், உத்தமி பெண்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு. அவங்க பேரை கெடுத்துக்கு அரசு மகளாக பந்தேடி உத்தமிங்க. நான் கூட உத்தமிதான். ஒரு கல்லிக்கா நானும் உத்தமிதான். ஒரு கல்லிக்கு சமமானவன் இப்ப பாருங்க எப்படி பேசத்த பாரு. என்ன ஒரு கட்டிய மனைவி, ஒரு கணவன் உன்னுடைய பேசி நேசன பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஐயா சொல்லுவா? ஓ உண்மைதான் மாறிக்குது. அவன் ஆம்பியாங்க என்ன சொல்றான்னு மாட்டாங்க. உனக்கு எப்ப வந்து இவ்வளவு பெரிய புத்தி? என்ன அவன் இவனை கேட்டி அப்ப வெளியாடி அந்த புத்திய? சத்தியமா நான் எப்பவுமே எங்க வீட்டுக்காரன் நான் அவனுக்கு ராஜா அக்கல்லி பஞ்சபாண்டவருடைய தம்பிமார் அப்படி என்று தெரிந்து இந்த யுத்த பூமியிலிருந்து இந்த யுத்த காலத்திலிருந்து கணவன் மனைவி தப்பித்து வாழ வேண்டும் என்றால் அந்த பஞ்சவரோடு சேர்ந்து வாழலாம். வாங்க இப்படியா வந்தவனாடி எனக்கு வேணுமென்று பார்த்து என் மனைவி அறிவுரை சொல்வான்னு சொல்லிட்டு தான் தாதிமார விட்டு அழைத்து வர சொன்னேன். இப்ப இந்த ரணகாலத்தில் தப்பிக்கணும்னா என்ன பண்ணன்ற தீபதிய கணவன் மனைவி தப்பித்து வாழ வேண்டும், பஞ்சவரோட சேர்ந்து வாழலாம் வாங்கன்னு சொன்ன ராஜா. நான் சொல்வதை மறந்து விட்டாயோ? கோபத்தை மனதில் வெளியே வந்தா அந்த பாண்டவரோட சேர்ந்த காலத்திலிருந்து தப்பித்து வாழலாமே. அப்படியா? ஆமா ராஜா, அருமையான கருத்து தான். இந்த யோஜனை இவ்வளவு நாளா கைக்கு வச்சு
உன்னுடைய வார்த்தை அந்த யோஜனை எனக்கு சொல்லிக்கிறேன். ஆமா நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. சொந்த மகன் என்று வளர்த்தான் அடியன் கண்ணே. அந்த உயிர் பஞ்ச பாண்டவரை அடினன் மன்னமாய் சேர்ந்தேன். ஆனால் எனக்கு வைகுந்தம் கிடைக்கும். பஞ்சா பாண்டவர் சீர சிறப்போடு வாழ்ந்த பாண்டவர்களை ஆமா என் தம்பியாவையே துரையனாகப்பட்டவன் வஞ்சிக்க வேண்டும் என்று அத்திநாதிலே பணியினால் ஒரு மண்டபத்தை ஏற்பட செய்து பஞ்சா பாண்டவர் ஐவருக்குரிய தேவி குந்தம்மா தேவியோடு ஆமா அனைவரும் காணப்பட்டாக வர செய்து ஏய் பொழுதுபாக்கி ஜகுனியின் உரைய தாயாவாட்சியை ஆட வேண்டும் என்று சொல்ல சாந்தமே உருவாக்கிக்கொண்ட தருமரை வசப்படுத்தினான். நாடு நகரம் ஆரைச்சேனை அனைத்தையும் தோத்த தம்பிமாரை தோத்த ஐவருக்குரிய தேவியும் தாயபாட்சியை தோத்த பொழுது இழந்த நாடு பெற வேண்டும் என்றால் 12 வனம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம். இந்த 13 கழித்து வந்தால் நாடு அவ்வண்ணமே நாடு நகரம் எல்லாம் பொதுவடியாக ஒப்படைத்து விட்டு வனமையாகினார்கள். 12 வனத்திலே தொலைத்தார்கள். ஆமா அஜ்ஞாதவாசம் என்பது மரபரத்தோடு மச்ச நாடு அடைந்தார்கள். 1 வருடம் கழிந்தது. கழிந்த பொழுது ஆண்டவனா வழங்கிய கண்டபிரானை தூதுவனாக அனுப்பினார்கள். அவருடைய வார்த்தை பிரகாரம் 13 கழித்து விட்டோமே, பெரியோருடைய துணை கண்டு நாடு ஆளலாம் அப்படி என்று ஆண்டவனை தூதுவனாக அனுப்பிய பொழுது ஆண்டவன் தூதுவனாக புறப்பட்டு என் தம்பியிடம் ஓடோடி வந்தார். அந்த பொழுது என் தம்பியாகப்பட்டவன் நாடு கொடி. என்ன காரணம்? இந்த நாட்டிலே பிறந்தவன், இந்த நாடாளப்பட்ட தகுதி உள்ளவன் நான் ஒருவனே. இந்த நாடு எனக்கு சொந்தம். பஞ்ச பாண்டவருக்கு அன்னவர் காணகத்திலே பிறந்தவர்கள் காடாளப்பட்டவர். அந்த காடியை சொந்தம் நாடு கொடி. அப்படியா? அக்ரோனி என்பது 10 வரை 8 18 அக்ரோனி. அந்த 18 அக்ரோனிக்கும் 18 நாள் உத்தமை சித்தமாக கை தட்டி விட்டான். எப்படி தட்டினான்? ரணகால பூமியிலே போர் முனையிலே யார் நின்று வெற்றி பெறுகிறோமோ அன்னவருக்கு நாடு அப்படி என்று சரி என்று ஒப்புக்கொண்டு உலகத்திலிருந்து ஆண்டவனை தூதுவனாக அனுப்பினாரே, பாண்டவரை போய் சந்தித்திருக்க வேண்டும். ஆமா அப்படி சந்தித்தவன் கிடையாது ஆண்டவன். பஞ்சாப் பாண்டவர் மனைவியாகிய போது அஸ்வதாமா தெரிவித்தார், தள்ளாத கழுவி இந்த குந்தம்மா தேவி மைதான மூதாட்டியை வனத்துக்கு அழைத்து செல்லாதீர்கள், இந்த நாட்டுக்குரியவராக ஒருவராயிலும் இருக்க வேண்டும் என்று சொல்ல அஸ்வதாமத்தில் ஒப்படைத்து விட்டு அத்திநகரில் புறப்பட்டார்கள் பாண்டவர்கள். இந்த ஆண்டவனை யோசித்தான். அழியா வீட்டுக்கு நுழையா சம்பந்தியாக குந்தம்மா தேவி இருக்கின்ற இருப்பிடம் நாடி சென்று, அத்தை நமஸ்காரம், அத்தை வாடா கண்ணா, எப்பொழுது வந்தாய்? நான் நேத்திய முன்தினம் வந்தேன்டா கண்ணா. பேச தூரமா? நேத்திய முன்தினம் வந்தேன் அத்தை.
அப்படியா? என்னடா காரணம்? நாடு பெறுவதற்காக கொடுத்தானா? கிடையாது. அதற்கு நீ என்னடா செய்த? உத்தமைய சித்தமாகி கைத்த எங்கள் இரு தரத்தாருக்கும் ஏற்படுகின்ற சலசலப்பினால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அழிந்து விடுவார்களே. ஏண்டா யுத்தத்துக்கு கைத்தட்டினேன்? அதான் நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்கல துரியம். அப்படியா? சரி, என் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் கண்ணா? இப்போது சின்னஞ்சிறு மாளிகையில வாசம் புரிந்திருக்காங்க. அதுக்கும் ஒரு பெண்ணுக்கு மஞ்சள் குங்குமத்துக்காக அழிக்கப்பட்ட நாடு சீதனமாக. அந்த நாட்டிலே வனமா இந்த நேரம் சீர சிறப்போடு இருக்கார்கள். அப்படியா? அத்தை, அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? என் கர்ப்பத்திலே பிறந்தவர் மூவர். யாரா? தருமன், பீமன், அர்ஜுனன். பாண்டு மன்னனுக்கு இருத்தாரம், குந்தம்மா தேவி, மாற்றாதேவியும். என் தங்கை மாற்றாதேவி வயத்திலே பிறந்தவர் நகுல சகாதேவர்கள். ஒரு முனிவரால் ஏற்பட்ட சாபம் பாண்டு மன்னன் மடிந்து விட்டார். தன்னுடைய கணவன் மாண்டு விட்டார் என்று மாற்றாதேவி கணவனோடு உடன்கட்டை ஏற நேரத்தில், அக்கா, இந்த நகுல சகாதேவர்கள் மாற்றாதேவி கர்ப்பத்திலே பிறந்தவர் என்று ஊர் உலகம் நம்பப்படாது. குந்தம்மா தேவி மக்கள் என்றுதான் ஊர் உலகம் நம்ப வேண்டும். அப்படி என்று என் கரத்திலே ஒப்படைத்து விட்டு கணவனோடு உடன்கட்டை ஏறிவிட்டார். இந்த ஐவரும் என்னுடைய மக்கள் தான் கண்ணா. அப்படியாத்த? இன்னொரு மகன் இருக்கணுமே? கிடையாது. ஏன் கிடையாது? சின்னஞ்சிறு வயதில் நதிக்கரையிலே ஒரு மகனை எடுத்தாயி. ஆமாம் கண்ணா, எனக்கு எப்படி தெரியும்? அத்த, நீங்க நரமனிதர், நான் தேவம்சம் கொண்டவன். எனக்கு அனைத்துமே தெரியும். அந்த குழந்தை எங்க இருக்கிறான் கண்ணா? இவ்விடத்தில் தான் இருக்கிறான். அவன் யார்? அவன் தான் கண்ணன். அப்படியா? அப்படி என்றால் என் மகனை நான் காண வேண்டும். அத்த, என்னுடைய உத்தரவில்லாமல்படிக்கு நீ கர்ணனை அணுகவே முடியாது. என்னடா காரணம்? தம்பிமார்களோடு சேர்ந்து வாழலாம், வாடா என்று அழைத்துப்பார். வந்தால் அழைத்து வந்துவிடு. வர மறுத்தால் அவனிடத்திலே 2 வரத்தை பெற்றுவார். என்னடா வரம் கண்ணா? நாகாசுரம், நாகாசுரம் என்று சொல்லுகின்ற ஒரு பாம்பை வளர்த்து வருகிறான். அர்ஜுனனை கொல்லும் ரிட்டாகவே அந்த நாகாசுரத்தை ஒரு கணை தவிர மறுகணை தொடுக்கக்கூடாது. ஒன்று, அதே நாகாசுரம் இருக்கின்ற தண்டிமார்கள் மீது 4 மீதும் தொடுக்கப்படாது. 2 வரத்தை பெற்றுவார். சரி என்று ஊரு உலகத்துக்கு பயந்தாலோ உற்றார் உறவினருக்கு பயந்தாலோ தெரியாது. ஐவரை பெற்ற தாய் குந்தமாதேவி. என் மாளிகையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த வள்ளலுடைய மாளிகை கதவுகளே கிடையாது. திறந்த வழியில் இருக்கும் என் மாளிகை. மாளிகையுடைய பின்புற வழியாக, மகனே கர்ணா, பெண் குரல் கேட்கிறது. யாரம்மா தாயே? வாருங்கள் மாளிகைக்கு என்று. தட்டு தடமாறி நடக்க இயலாமல் படிக்கு வயதான மூதாட்டி வருகிறார். பார்த்தேன். ஐவரை பெற்ற தாய். அம்மா, யாராயிலும் ஒரு ஒற்றவன் மூலம் தெரிவித்திருந்தார், நான் ரதத்தை கொண்டு வந்து ரதத்தில் அமரச் செய்து ராஜவீதி வழியாக அழைத்து வந்திருப்பேரி. ஏனம்மா என்னுடைய மாளிகையுடைய பின்புற வழியாக வருகிறீர்? மகனே கர்ணா, நான் தான் மகனே, நான் தானே அவனை பெற்ற தாய், ஐவரை பெற்ற தாய். பொய் உரைக்கலாமாம் அம்மா? பொய் உரைக்கிறது தவறல்லவா? கிடையாது கண்ணா. அம்மா, என்னை மகனாக அடைய வேண்டும் என்ற உலகத்தில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். அன்னவருக்கெல்லாம் ஒரு அக்னி பரீட்சை நடத்தினேன். அலறி துடி துடித்து ஓடிவிட்ட. அந்த சோதனைக்கு நீ ஆளாக வேண்டாம் தாய். அப்படியா? அது என்ன சோதனையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல அமருங்கள் தாய். ஒரு நாள் தவறாமல் படிக்கு என்னுடைய மாளிகையிலே ஒரு அறைக்குள்ளே வைத்து நான் பூஜித்து வந்தேனே. பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியும் அதில் இருந்த ஆடையும் ஒரு நாள் தவறாமல் படிக்கு வணங்கி வந்தேன். உள்ளே சென்று பேழை என்று சொல்லக்கூடிய பெட்டியை கொண்டு வந்து குந்தம்மா தேவி முன்பாக வைத்து அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த ஆடை எடுத்து, ஐவரை பெற்ற தாய், இந்த ஆடை உன் மேனி மீது அணிந்து பாருங்கள் தாயே என்றேன். அந்த ஆடையை பெற்றுக்கொண்டு வயதான மூதாட்டி அந்த ஆடையை பெற்று தன்னுடைய மேனி மீது அணிந்து என் கண் முன்னே நின்றால்
பார்த்தால் இளையா பருவம் கண்டு இந்த குத்தம்மா தேவி நம்மை பெற்ற தாய் தான் அம்மா. நான் பெற்ற மகனே கண்ணா. அம்மா, என்னை பெற்றவள் இந்த தாய் தான் என்று துடிதுடித்த அலறினேன் அம்மா. ஒரு நாளைக்கு நம்முடைய பெற்ற தாய் தென்படாமல் போய்விடுவாரா? அப்படி என்று ஏங்கிய காலம் உண்டு அம்மா. நான் பெற்ற மகனே கண்ணா, கண்ணா. அம்மா, இதுதான் தான் என்ற பேர் வடிக்கு ஆளாய் விட்டீர் அம்மா. என் தாயே, என்னை பெற்றெடுத்த தாயே, நாம் குடியிருந்த கோவிலை கண்டோமே அம்மா. அம்மா மகனே கண்ணா. தாயும் பிள்ளையோடு கட்டி புரண்டு அழுதோவிய மாளிகையிலே அழுத பொழுது மகனே, நான் பெற்ற மகனே கர்ணா, பால் அருந்து வாடா என்று அழைத்தாலே அம்மா. நான் பால் அருந்தும் பருவம் மாறிவிட்டிய தாயி. இதோ இதோ தங்க பாத்திரம் தருகிறேன், அந்த அமுதத்தை கறந்து வையுங்கள் தாயி. உன் பிறவிலே என்ன பாவத்தை செய்தேரும், இப்பிறவிலே கங்கையில சென்று அந்த கர்மத்தை தீர்த்து விட்டு அதன் பிறகு இந்த அமிர்தத்தை அருந்துகிறேன் தாயை என்று என் தாயிடத்திலே தங்க பாத்திரம் தந்து விட்டு புறப்பட்டேன் நதிக்கு. நதியிலே இறங்கி ஸ்தானமான முடித்து ஆண்டவனை வழிபட்டு விட்டு தாயினுடைய அமிர்தத்தை அருந்த வேண்டுமே, அப்படி என்று ஓடாடி வருகிறேன். ஆண்டவனா விளங்கிய கண்டவரான் பார்த்தார், இந்த கண்ணன் தாய்ப்பாலை அறிந்து விட்டால் என்ன வெல்ல முடியாது என்ற மனதிலே கருதி என் மாளிகையுடைய வாயிற்படி ஏறும் என்பதாக பூனையாக அவதாரம் கொண்டு அந்த பாலையை கட்டி கவர்ந்து இந்த தாய்ப்பாலும் பலன் இல்லாமல் போய்விட்டதா மகனே. அம்மா, என் தாயினுடைய அமுதம் கிடைக்காமல் போய்விட்டது. அப்படி என்று தாயும் பிள்ளையோடு எங்கள் மாளிகையில கத்தி கதறினோமே. நகரே கர்ணா, புறப்படு போகலாம், எவ்விடம் தாயி. தம்பிமாரோடு சேர்ந்து வாழலாம், வாடா என்று அழைத்தார். அம்மா, நான் யார் என்று தெரியாத காலத்தில் இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கிறார்கள் பெரிய தந்தை. அன்னவரை துரோகம் செய்துவிட்டு என் தம்பிமாரோடு சேர்ந்து வாழ்வதா? என் தம்பி, என் உடன்பிரவாத தம்பி இருக்கிறானே துரியன், அவனை மோசம் செய்துவிட்டு உன் பின்னே வந்து என் தம்பிமாரோடு சேர்ந்து வாழ்வதா? எந்த உலகத்துக்கு அடுக்கும் தாய்? நன்றி மறந்தவருக்கு உண்டோ தெய்வ சகாயம்? நான் வர மறுத்தேன். மகனே கர்ணா, எனக்கு 2 வரத்தை கொடுத்து விடு மகனே என்றார். அம்மா, யாது வரம்? பெற்ற மகனிடத்திலே வரமா? கேள் தாயை தருகிறேன். நாகாஸ்திரம் நாகாஸ்திரம் என்று சொல்கின்றேன். ஒரு பாம்பை வளர்த்து வருகிறாயாமே, அதை ஒரு கடை தவிர அர்ஜுன மீது மறுக்கடை தடுக்காது. அம்மா, அம்மா, அவனை கொல்லும் பொருட்டாகவே நாள் ஒன்றுக்கு 1000 சொட்டு பால் ஊற்றி வளர்த்து வருகிறேனே. கேட்டான் அம்மா பெருத்த சபையில், தாய் தந்தை அற்றவனே, குலமில்லாதவனே, இடுகுலத்தாரே என்று கேட்டான் அம்மா ஒரு கேள்வி. அவனை கொல்லும் பொருட்டாகவே நான் வளர்த்து வருகிறேனே. அம்மா, அடுத்த வரம் என்ன? அதே நாகாஸ்திரத்தை உன் தம்பிமார் 4 மீது தடுக்காதி. அம்மா, உன்னுடைய வார்த்தைக்கு பதில் வார்த்தை கிடையாது, தெய்வாக்காக கருதி ஏற்றுக்கொண்டேன். சென்று வாருங்கள் தாய். என் தாயாகப்பட்டவள் விடை பெற்றுக் கொண்டு என் மாளிகை வாயற்படி தாண்ட போகிறாளே. அம்மா, அலறி துடிதுடித்து என் தாயனை கட்டிக்கொண்டு கதறினாளே. மகனே கர்ணா, ஏண்டா அழுகிறாய்? அம்மா, எனக்கு ஒரு வரத்தை அளித்து விடு. கேளடா மகனே. ஒரு சமயம் ரணகல பூமியில் என் தம்பியுடைய கணைப்பட்டு நான் மாண்டா சேதியை நீ அறிந்தால் அம்மா,
அந்த ரணகல பூமிக்கு புறப்பட்டு ஓடோடி வந்து நான் மாண்டேன் என்ற பூத உடலை எடுத்து உன் மடி மீது வைத்து வளர்த்து தாயே. கர்ணன் இடுகுலத்தான் அல்ல, சந்திரகுர பரமதிலே பிறந்தவன் என்று உலகத்தோரெல்லாம் அறியட்டும். அம்மா இடுகுலத்தான் என்ற பேர் வழி மறையட்டும். அப்படி என்று என் தாய் அழைத்தே என் தம்பிமாரை சேராதவன் ஒரு அரசருக்கு மகளாக பிறந்து கட்டிய கணவன் நல்லவனோ முடவனோ கல்லனோ அவனோடு வாழ்க்கை செய்யலாம். அப்படி எண்ணிய காலம் உண்டா? இந்த நேரத்திலே அறிவுரை எனக்கு ஊட்டுகிறாய் கன்னியமாலா. ராஜா என் தம்பியை காண வேண்டும் என்று ஸ்தாபன மாளிகை நோக்கி சென்றீர்கள். சென்ற போது என் தம்பியும் தம்பிமார்களும் கிடையாது மாளிகை. என் தங்கைக்கு ஒப்பானவள் என் தம்பியுடைய மனைவி. அம்மா பாரு, எங்கம்மா என் தம்பி? அண்ணா, உடைய தம்பியும் தம்பிமார்களும் கானகத்துக்கு வேட்டையாட சென்றிருக்காங்க. அப்படியா? தம்பி இல்லாத நேரத்தில் அந்த மாளிகையில் நமக்கு என்ன வேலை? செவுக்கென்று திரும்பினேன். அண்ணா வாங்க, உன் தம்பிமார் வரும் வரையிலும் சற்று நேரம் இந்த மாளிகையில தாயபாட்சியை ஆடலாம் என்றால. அம்மா, பெண்ணா பிறந்தவனே, உன்னோடு நான் தாயபாட்சி விளையாடுவது தவறு, வேண்டாம். அரசனுடைய மனைவி நீ, வேண்டாம் அம்மா. அண்ணா, அண்ணனும் தங்கையும் தானே விளையாட போறோம், இதுல என்ன பேதகம்? அப்படியா? இதற்கு பந்தியம் என்ன தெரியுமா? என் தம்பிமார்கள் வெற்றியோடு வருவதை வேட்டையாடி வெற்றியோடு வருவதா இருந்தால் என்னுடைய ஆட்டம், அன்னவர் தோல்வி முகத்தோடு வருவதா இருந்தால் பெருந்துருவாருடைய ஆட்டம். இதுதான் பந்தயம். காண்டிபா, உன் கதைதானே புரட்டுகிறேன். அப்படி நாங்கள் இருவரும் தாயபாட்சியை ஆட வேண்டும் என்றால் எப்படி அமர்ந்தோம்? பெருந்திருவாள் வீதியை பார்த்த வண்ணம், நான் மாளிகை பார்த்த வண்ணம் நான் அமர்ந்தேன். அந்த நேரம் இருவரும் தாயபாட்சி விளையாடுகிறோம். பிறந்திருவாள் ஆட்டம் கழிப்பாக வருகிறது. என்னுடைய ஆட்டம் தோல்வி முகத்தோடு போகிறது.
நாம் ஆடவராக பிறந்து இந்த பெண்ணிடத்தில் நாம் தோற்று விடுவதா என்று ரோஷத்தோடு விளையாடுகிறேன். அந்த நேரம் சிவக்கென்று எழுந்து ஓட நினைத்தார். அந்த நேரம் ஏன் ஓடினார்? கண்ணே மாலா ராஜா அந்த மூடம் ஜெட்டையாடி வருவாரே என் தம்பி வேட்டையாடி விட்டு தன்னுடைய மாளிகை நோக்கி வரும்பொழுது கண்டுவிட்டால் பிறந்துருவாள், கட்டிய கணவன் வந்து விட்டார் என்று சிவக்கன்று எழுந்து ஓடுகிறாள். இதை நான் கண்டது கிடையாது. நம்முடைய ஆட்டம் கழிப்பா இருக்கும்போது எங்கே எழுந்து ஓடுகிறாள் என்று ஏ பானை ஓடாதே என்று தாங்கினேன். அவள் அணிந்திருந்த முத்தாரமா பட்டது என்னுடைய கரம்பட்டு, என்னுடைய கரத்திற்கு விரல் பட்டு அந்த முத்தாரம் அருந்து மூளைக்கு மூளையாக செதறி ஓடுகிறது. அந்த நேரம் திரும்பி பார்த்தா என் தம்பி துரியன் என் அருகிலே நிற்கிறானே. அங்கு யாரி பத்மா நபதென்று ஆயனை மனதில் அம்பாய்கிறே எம்மோ பாடிவானே. திரும்பி பார்த்தால் என் தம்பி என் அருகில் நிற்கிறானே. நாம் தவறு செய்து விட்டோமே, இவன் என்ன தண்டனை அளிக்க போகிறானோ என்று நான் ஆண்டவனை மனதிலே தியானித்தேன். என் தம்பி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்த? கண்ணே மாலா எந்த நெறியாதை யார் இந்த சிதறிய முத்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கவும், சேர்த்ததை ஒன்றாக சரமாக கோர்க்கவும், சரமாக தொடுத்து மனைவிடைய கழுத்திலே அணிந்து விட்ட அண்ணா, இந்த கொராட்டத்தை தொடருங்கள், இந்த கொராட்டத்தை ஆடுங்கள் அண்ணா என்றானே. மற்றவருடைய மனைவி மற்றவரும் தொட்டிருந்த என்ன தண்டனை அளித்திருப்பார்? மாலா அந்த பிரியமுள்ள ராஜனை மொழியால் மோசம் செய்வேனோ. உன்னுடைய வார்த்தை கேட்டு என் தம்பி துரியனை மோசம் செய்ய என்னால் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒரு வாவாத்தை ஆடி இருக்கும். ஆமா அதப்ப அது அருணானோ உதய தருணத்தில் போகலாம் அவங்களுக்கு ஆட்ட ஆடுறாங்க.
பரமன் பூஜை செய்து இந்த பாரினில் ரதமும் ஏறி தொழுதுமே விஷ்ணு பாதம் சொர்க்கம் சேருவேனே. ராஜா இதுவரையிலும் திருமணமாகி அண்ணா முதல் கொண்டு இது நாள் வரையிலும் ஆமா உன்னுடைய கரத்தால் எனக்கு போஜனம் ஊட்டிய நாள் கிடையாது. கிரகத்துக்கு சென்று போஜனம் சமைத்து கொண்டு வந்து எனக்கு ஊட்டி நலங்கிட்டு நல்வழி குட்டி அனுப்புவாய். நான் கங்கைக்கரைக்கு சென்று ஸ்தானபானம் முடித்து ஆண்டவனை வழிபட்டு வருகிறேன். ராஜா பிராணநாதரே பாதபந்தம் இந்த நேரத்திலே கணவன் மனைவி என்று பாதபந்தத்தை ஏற்பட செய்து விட்டாயே கண்ணே. என் தந்தையா விளங்கியவர் அது உதயமாகிக் கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணம் உதயமாகி விட்டாரே. ராஜா
ஜெய ஜெயம் ஏய் அருமை பெருமை வந்த ஏய் இந்த சோழிங்கர் கிராமத்தில் அன்போடும் பெருமையோடும் வாழ்ந்து வந்தேன். ஏய் அருமை ஓட்டுநராக வழங்கக்கூடிய பயணி என்று சொல்லக்கூடிய ஏய் அருமை அன்பர் ஏய் இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சேர்ந்திருக்கார். ஏய் அந்த ஆண்டவனுக்கு ஏய் ஆண்டவனாகிய கண்ணன் அந்த அர்ஜுனனுக்கு சாரதியானார். ஏய் அப்படி சாரதி என்று சொல்லக்கூடிய ஆண்டவன் பயன்படுத்த பயணி என்று சொல்லக்கூடிய அன்பர் ஏய் இந்த சோழிங்கர் கிராமத்தில் அன்போடும் ஆதரவோடும் வாழ்ந்து வந்தேன். ஏய் அருமை பெரியார் ஏய் ஆண்டவருடைய ஆன்மா என்ன தெருவு? வெள்ளாத்துக்கார தெருவு என்று சொல்லக்கூடிய வெள்ளாத்துடன் முதலில் தெருவு. ஏய், இந்த வெள்ளாத்துக்கார முதலில் தெருவை சேர்ந்த ஏய் பயணி என்று சொல்லக்கூடிய அன்பர் அன்பர் அவருடைய ஆன்மா ஏய் அந்த ஆண்டவன் சிவபெருமானுடைய பாதத்தை அடைய வேண்டும். வேண்டும் அவர் மறுபடியும் பிறவியாக பிரிக்க வேண்டும். அவர் குடும்பத்திலே ஒரு பொண்ணு வயத்திலேயோ பேர வயத்திலேயோ ஏய். ஏதாவது ஒரு வயத்தில் அவர் பிறக்க வேண்டும். ஏய். இந்த மண்ணுலகை மறுபடியும் அவர் அடைய வேண்டும். அடைய வேண்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி அவர் அளித்த அந்த ரூபாயும் ஏய் அன்போடும் ஆதரவோடும் ஏய் அவர் செய்யக்கூடிய தொழிலும் ஏய். அவர் குடும்பமும் ஏய். மென்மேல வளர வேண்டும் என்று ஏய். ஆண்டவனாகிய எம்பெருமானை வாக்கி ஏய். இந்த காசை அன்போடு வர வேண்டும். ஜெயம் 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 ராஜா எங்கே கர்ணன் எந்த அந்த ரமண பூமியில கெஞ்சித்திருப்பான் கண்ணியமாலா ராஜா நீ எனக்கு அறியாத ராஜா நீ என்ன கபீரையா இந்த பாவில ஏதோ ராஜா உன்னோட வாய பிடித்து வைக்கலையே மாலை என்ன உன்னோட வாய பிடித்து வைக்கலையே மாலை என்ன ராஜா உனக்கு அந்த முருகத்தில பொண்ணில நரகண்ட வர ராஜோ உனக்கு குருத்தத்தில பொண்ணில என்ன கொண்ட வர ராஜோ ராஜோ உனக்கு ஏதாவது நடந்து விட்ட என்ன மாலை என்ன தரையே ராஜா இது மூடி வரல முன்னி வரல சொல்லுவாங்களே என்ன மாலை என்ன தரையே என்ன
பத்தம்மாதா இருந்தாலோ என்னை கொண்டு வர ராஜோ ராஜோ என்னை பத்தம்மாதா இருந்தாலோ என்னை கொண்டு வர சாமியே என் மாலை அழிச்செடுப்ப என் மனக்கரையா என் மாத போனனால என்ன பச்சமா என்னை கொண்டு வர ராஜோ ராஜோ எனக்கு மாலை அழிச்சாச்சே எனக்கு மனக்கரையா ரொம்ப என்னை கொண்டு வர சாமி என்னை பெற்ற தாய் இருந்தால என் தாலி அடிக்கெடுப்பா என் தலைமுடியா திக்கெடுப்பா என் தாய் பாட அடையன தேடிய ராஜோ என பெற்ற தாய்பாடனால எனக்கு தாலி அழைக்காச்சே என் தலைமுடிய சுக்காச்சா நம்மாவல பொம்மை செய்த என்னை கொண்டு வர ராஜோ ராஜோ அம்மாவால பொம்மை செய்த என்னை பெத்தவரை சதிக்காரிய நம்மால என்ன ஆசை வச்சேன் என்னை பெத்தவரமோ அந்த மாவு பொம்மை பேசலாமோ அது என்னை பெத்தவரை சதிக்காரியே அந்த மாவு பொம்மை பேசலாமோ என்னை பெத்தவரே அம்மா என் மாதாத திரலையே ரத்தம் பொம்மை செய்த என்னை பெத்தம்மோ பொம்மை செய்ய என்னை பெத்தவரே அம்மோ நான் தாயாக வச்சு என்னை கொண்ட ஒரு ராஜவோ அதை தவிட்டு பொம்மை பேசலாமோ என்னை பெத்தாமோ அம்மோ என் தாயாதே எனக்கு யாரு இருந்தால என்னை தேடிய ராஜோ எனக்கு யாரு என் கணவர் இருந்தாலே போதும் ஐயோ என்னை விட்டு நிப்பால கொடாது தாங்க தேவி ராஜா செய்து ராஜா
ஒரு சமயம் அந்த ரணகலா பூமியிலே நான் மாட்டான் ஜாசியாதி அத்திநகர் போகாதி நீ நினைக்கலாம் நீங்கள் பிறக்காத குறை வந்து நானே வளர்ந்தது அஸ்தாபரமாச்சே நான் ஏன் போகக்கூடாது நான் எங்கு சென்று அண்டுவேன் என்று கேட்கிறாயே கண்ணி ராஜா நான் மாண்டேன் என்ற செய்தி அறிந்த என் தம்பி துரியனை பஞ்ச பாண்டவரை விடவே மாட்டார்கள் உன்னை பாதுகாக்க ஒருவரும் கிடையாது கண்ணி அதனாலே தங்கத்திற்கு ஒப்பான தம்பிமா பஞ்சவரை போய் சேர்ந்து விடு ராஜா உன்னை ஒரு தாய்க்கு மென்மையாராது பாதுகாப்பார் அண்டவா இடையோரும் ஏற்படாது தேர்ப்பாகன் காதி மாறை வரப்போ யாவரும் அறிவார் கண்ணே அவரோடு சேர்ந்தால் நான் 100 ஆறிலும் சாவு 100 சாவு என் தந்தையாகிய சூரிய பகவான் அது உதயமாகிவிட்டார் கண்ணே புறப்படுகிறேன் அடிமா என் வாழ்க்கை இதுதானா என் வாழ்க்கை இதுதானா பஞ்சனைக்கு